ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 பேர் கேங்காக சேர்ந்து கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலைக்கு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த வெள்ளையங்கிரி மலையை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கும் காமிக்கணும்னு நினச்சேன். அண்ட் வெள்ளையங்கிரி மலையில் இருக்கக்கூடிய அந்த 7 மலைகளுடைய விவரங்களையும், நம்ம எங்கேருந்து ட்ராவல் பண்ணணும், என்ன பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்புனதுனால ப்ராப்பராக ட்ரெயின் எல்லாம் புக் பண்ணி விடிய காலம் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். காலையில் கோயம்புத்தூர் ரீச் ஆனதோ நம்ம நண்பரோட நண்பர் ஒருத்தர் அவருடைய காரை எடுத்துகிட்டு வந்து நம்மளை பிக் பண்ணிக்கிட்டாரு. சரி, கோயம்புத்தூர் தான் ரீச் ஆகிட்டோமே. கோயம்புத்தூரில் பால்கோவா பால் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. அதனால் நண்பர் ஒருத்தர் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொன்னார். அதனோட ரியாக்ஷன் வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. ரியாக்ஷன் வீடியோ போடுவோம். கோகுல், கோகுல் ப்ளீஸ் ஷோ யுவர் ரியாக்ஷன். இங்கே பாருங்க கோகுல். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஈஷா யோகா மையத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். அதில் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஈஷா யோகா மையத்துக்கு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஈஷா யோகா மையத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாரும் ஈஷா கோயிலுக்கு வந்தாச்சு. ஒருவேளை நீங்கள் ஈவினிங் டைமில் ஈஷா கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த லைட் ஷோவை பார்த்துருங்க. ஏன்னா அந்த லைட் அண்ட் சவுண்ட் எஃபெக்டோட அந்த விஷுவல்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும்னே சொல்லலாம். ஒரு வழியாக அந்த லைட் ஷோவெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஆட்டோஸ்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட 20 ரூபா கொடுத்தீங்கன்னா பூண்டின்னு சொல்லக்கூடிய வெள்ளையங்கிரி அடிவாரத்துக்கு கொண்டு வந்து உங்களை விட்டுருவாங்க. வெள்ளையங்கிரி அடிவாரம் பார்க்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு தோற்றம் அளிக்கும். நாங்கள் மார்ச் மாதம் போனதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. பொதுவாக வருடத்தில் நீங்கள் வெள்ளையங்கிரி போகணும்னா February 12 இருந்து May 31 வரைக்கும் தான் உங்களை ஏற அனுமதிப்பாங்க. மலையேற முக்கியமான 2 விஷயம் குச்சியும் தண்ணியும் மட்டும்தான். கீழே அடிவாரத்துலேயே 20 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கே குச்சியெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. கம்பல்சரி அந்த குச்சி நீங்கள் வாங்கினா தான் உங்களால் மலையே ஏற முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் குச்சியை வாங்கிக்கிட்டு அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அன்னதானத்தை போயிட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்னதானத்தை முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கக்கூடிய ரகுன்னு சொல்லக்கூடிய நண்பர், அவர் வருஷம் வருஷம் வெள்ளையங்கிரி மலை ஏறுறதுனால அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸையும் அண்ட் சம் இன்ஸ்ட்ரக்ஷனையும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சு போயிடக்கூடாது. யாரையும் மட்டும் புரிஞ்சிடவே கூடாது. நீங்கள் ஆமாம் ஏறும்போது ஒன்றா அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எளிதில் தீப்பற்றக்கூடிய விஷயங்கள் அல்லது பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவும் நம்ம பேக்கில் இல்லை அப்படிங்கிறத வனத்துறை அதிகாரிகளால் உறுதி செஞ்சதுக்கப்புறம் நம்மளை மலையேற அனுமதிப்பாங்க. நீங்கள் இரவு நேரங்களில் மலையேறக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் டார்ச் லைட்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா வழிநெடுக்க எங்கேயுமே உங்களால் லைட்டை பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க உங்கள் டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால் மலையே ஏற முடியும்.
நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து முதல் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். முதல் மலை முழுக்க படிகளால் நிறைஞ்சிருக்கும். முதல் மலை ஏறி முடிச்சதுக்கப்புறம் 2வது மலை ஏற ஸ்டார்டிங்கில் விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும். அதை வச்சு நீங்கள் 2வது மலை ஏற போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கலாம். முதல் மலை ஏறி முடிச்சதுக்கே எங்கள் ஷர்ட்டெல்லாம் வியர்வையால் நனைஞ்சிருக்கிறத இந்த பதிவில் உங்களால் பார்க்க முடியும். விநாயகரை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2வது மலை ஏற ஆரம்பித்தோம். 2வது மலை முழுக்க மூங்கில் காடுகளால் நிறைஞ்சிருக்கும். நாங்கள் ஏறினது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இரண்டாவது மலை முடிச்சு 3வது மலை ஏறும்போது நிறைய வழுக்கு பாறைகளை உங்களால் படிக்கட்டே இல்லாத பார்க்க முடியும். 3வது மலையை முடிக்கக்கூடிய சமயத்தில் உங்களால் பாம்பாட்டி சித்தர் குகையை பார்க்க முடியும். இதை வச்சு நீங்கள் 4வது மலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கலாம். நான்காவது மலையும் 5வது மலையும் சமவெளி பகுதியாக இருக்கும். 5வது மலையை முடித்துவிட்டு 6வது மலையை ஏறும்போது ஒட்டன்சித்தர் சமாதியையும் பீமன் கழிவுரண்டியும் உங்களால் பார்க்க முடியும். நாங்கள் ஏறினது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய பதிவுகளை இங்கே சேர்க்க முடியாமல் போச்சு. அதனால் ரெஃபரன்ஸுக்காக சில ஃபோட்டோஸை ஆட் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா மலையேறக்கூடிய சரியான நேரம் இரவு நேரம்னு தான் சொல்லுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் சுட்டெரிக்கும் சூரியனால் நம்மளால் மலையேறுறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு வழியாக 6 மலை ஏறி முடிச்சதுக்கப்புறம் 7வது மலை தொடக்கத்தில் உங்களால் ஆண்டி சுனையை பார்க்க முடியும். இந்த சுனை நீரில் குளித்ததுக்கப்புறம் 6 மலை ஏறி இறங்கின களைப்பே இல்லாமல் ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இரவு 10:30 மணிக்கு முதல் மலை ஏற ஆரம்பித்த நாங்கள் விடிய கால 5:30 மணி அளவில் 7வது மலையை சந்தித்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செங்குத்தான 7வது மலை தான் ஆதி பரம்பொருள் ஈசன் இருக்கிற மலை. நாம் நினச்சா மட்டும் அவ்வளோ ஈஸியாலாம் அந்த கோயிலுக்கு போயிட முடியாது. ஈசன் மனசு வச்சு அவர் நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் அந்த 7 மலைகளையும் தாண்டி நம்மளால் போய் அவரை தரிசிக்க முடியும். இந்த 7வது மலை முட்களும் புதர்களும் சரிவு மணல்களும் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். 7வது மலை உச்சியை நீங்கள் அடைஞ்சதும் வரிசையாக சூலாயுதங்களை உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை அழகை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமா தான் ஈசன் இருக்கக்கூடிய இந்த 7வது மலையாக இருக்கும். இங்கேயுமே கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததுனாலையும் வீடியோ எடுக்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனாலையும் வீடியோவை என்னால் சரியாக ஆட் பண்ண முடியலை. அதற்கு பதிலாக ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, சிவாய நம சிவாய நம சிவாய நம. மனிதராக பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த மலையை ஏறி இறங்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை முன்னிறுத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிவாய நமன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இது போல் சுவாரஸ்யமான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.
வீடியோ இது ஏதாவது பண்ணலாம்ல, அது எதுவும் தெரியாம இதோ நீங்க தான் பேசுறீங்களே கோகுல். அருண் தெரியல அத்லட் காய் பூபாலன் ஆல்சோ அத்லெட்டு தான். 8 வச்சா இன்னொரு மலையிலேருந்து அப்படியே இருங்க. ஹாய். ஓகே ஃபைன்.